ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துபாயில் இருக்கக்கூடிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்க்கான பாம் அட்லாண்டிக் அக்வாஞ்சர் பார்க்கை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. 100 கிராமுக்கு வந்து உள்ளே இருக்கிற எல்லா ரைட்லேயும் நம்ம போய்க்கலாம். நம்ம காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் அதை வந்து அப்படியே ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டேன். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஒரு வாட்ச் வந்து கட்டி விட்டுறாங்க. அதை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்கிற எல்லா ரைட்ஸ்லேயும் நம்ம வந்து போய்க்க முடியும். ரிட்டன் வரச்சு நம்ம அந்த வாட்சை வந்து அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடணும். நம்மளுடைய திங்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக லாக்கர் உள்ளே இருக்குது. அதனால் நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ள லாக்கரில் நம்ம திங்ஸை வச்சு அதுக்கு நம்ம தனியாக வந்து செப்ரேட்டாக பே பண்ணணும். பே பண்ணி நம்ம அந்த லாக்கரில் நம்மளுடைய திங்ஸ்லாம் வச்சிடலாம். கையிலே கூட நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க. நாங்களாம் ஹேண்ட்பேக்லாம் கையில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து யாரும் எதுவும் எடுக்கலை. அப்படியே தான் வந்து சேஃபாக தான் இருந்துச்சு. நாங்கள் வச்சுட்டு ரைட் போயிட்டு வர வரைக்கும் நல்லா சேஃபாக தான் இருந்துச்சு. இந்த ரைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் இந்த ரைட்லாம் போகல நாங்கள். இந்த மாதிரி பாடி ஒரு இதில் வந்து ஒரு பெவிலியன் மட்டும் 3 பெவிலியன் 4 பெவிலியன் இருக்குது. அதில் வந்து ஒரு பெவிலியன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பெரிய ரைடு இருக்கும் இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது நாங்கள் போகிற டைமில். மற்றது எல்லாமே வந்து ஓப்பனாக இருந்தது. எல்லாமே பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக இருக்கிறதுல போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரே ஒரு ரைட் மட்டும் தான் போனோம். இதில் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. அதனால் இதில் வந்து போக முடியல எங்களால். பசங்களையும் தனியாக அனுப்ப முடியல. அதனால் வந்து நாங்கள் இந்த ரைடுக்கு போகலை. பார்க்கவே கொஞ்சம் இது மாதிரி மேலே போயிட்டு வருது இல்லையா, வரவங்களாம் நல்லா கத்திட்டு வந்தாங்க. பயமாக இருந்துச்சு. அதனால் போகலை. இது வந்து கிட்ஸுக்கு சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறதுக்கு இந்த இடம் இருக்குது, ப்ளே ஏரியா. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறது வந்து நிறைய வந்து இது எல்லாமே வந்து வீடு தான். கடலில் வந்து உள்ளார வந்து வீடு இருக்குது. இந்த ஸ்லைட்லேயும் நாங்கள் போகலை. நல்லா வந்து பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் போகலை. ஒரே ஒரு ஸ்டைலில் மட்டும்தான் நாங்கள் போனோம். அது வந்து ரொம்ப வந்து க்யூவில் இருந்தது. 1 ஹவர் 1 1/2 ஹவர் அது மாதிரி க்யூவில் நின்று போகிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து அதுக்கு வந்து பைசா தனியாக பே பண்ணி இந்த ஒரு ரைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணோம். பே பண்ணி இப்போ சீக்கிரமாக வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து போயாச்சு. இதுவுமே வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஏதோ வந்து ஆசைக்கு ஏறியாச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பயமாக தான் இருந்தது. இது மாதிரி இந்த ஸ்லைடில் இது மாதிரி போயிட்டு வர்றது தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டால்ஃபின் ஷோ இருக்குது. இதுவும் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். தனியாக வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா வந்து அந்த டால்ஃபினோட நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து பே பண்ணிக்கணும். அது நம்மளுடைய விஷ் தான். இதில் வந்து இந்த டால்ஃபின் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டால்ஃபின்க்கெலாம் வந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து அதோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. கையில் ஏதோ ஃபுட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு அதுங்களுக்கு கொடுக்குறப்ப அதுங்க நல்லா ஜாலியாக வந்து சூப்பராக சவுண்டு போட்டுக்கிட்டே நல்லா வந்து ஆக்டிவாக நல்லா மேலே ஏறி ஏறி குதித்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்து குழந்தைங்களாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அந்த டால்ஃபினுக்குள்ளாரே வந்து நல்லா ரேஸ் மாதிரி வச்சு போட்டிலாம் வச்சு வின் பண்ணி நல்லா வந்து பார்க்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பாய் சொல்கிறதா அவங்க அந்த டால்ஃபின் பாஷையில் அதுங்க எல்லாருக்கும் வந்து லாஸ்ட்டாக வந்து பாய் சொன்னாங்க. இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணால் டால்ஃபின் கிட்டேயே போயிட்டு ஆனால் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்ட மட்டும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது.
இதுக்கப்புறம் செப்பரேட்டாக வந்து பீச் இருக்குது. நம்ம அந்த பீச்சில் வந்து நாங்கள் வந்து ரைட்ஸ்லாம் அதிகமாக போகாதனால அந்த பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து அங்கே நிறைய வந்து இந்த மாதிரி பெஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு மட்டும் அங்கே வாங்கிடாதீங்க, ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது. வீட்டிலே வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து வெளியில் வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு 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 பர்கரோடைய ரேட்டே வந்து 80 கிராம்ஸ் இருந்துச்சு. ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் ஃபுட்டு மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு பைசா பிரச்சனை இல்லைனா வாங்கி சாப்பிட்லாம். இல்லைனா வந்து ஒரு பர்சனுக்கு 80 கிராம்ஸ் பர்கர்ன்றது ரொம்பவே இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்துட்டோம். இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் வந்து தனியாக வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபிஷ் அக்வாரியம். நல்லா வந்து பெருசாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து விரும்பி பார்ப்பாங்க. நல்லா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களுமே நல்லா வந்து சூப்பராக இருக்கு இல்லையா, ஃபிஷ்லாம் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன ஃபிஷ் அக்வாரியம் இல்லைங்க, இது ரொம்பவே நல்லா பெருசாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது. நல்லா க்ளோஸில் எடுத்தேன், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இந்த ஃபிஷ்லாம் நல்லா கலராக சூப்பராக இருக்குது. சின்ன சின்னதாக கலராக குட்டி குட்டி மீன் கூட நிறைய இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு. இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது சின்ன சின்னதாக வந்து நிறைய வந்து கலர் ஃபிஷ் இருந்துச்சு. இந்த மீனை பார்த்தீங்கன்னா வாயை வந்து அப்படியே மூடி திறந்துட்டு இருந்தது. இந்த மீனை நாங்கள் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா அதோடைய உடம்பு வந்து நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அந்த வெளாங்கு மீன் சொல்லுவாங்களா, அது மாதிரியே இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு. அது போகிறது வர்றது பார்க்குறப்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. எந்தெந்த சந்துக்குள்ளலாம் இருக்குன்னே தெரியல. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளாரே வந்து அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வந்து கடல் எப்படி இருந்தால் அப்படி பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஃபிஷ் இருக்குது. இங்கே சொரா மீன், நிறைய பெரிய பெரிய மீன், சின்ன சின்னதாக மீன்லாம் நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்து அப்படியே வந்து அப்படியே பல்காக நிறைய போச்சு. இது பாருங்கள், இந்த திருக்க மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. நிறைய வந்து பெரிய மீனும் இருந்துச்சு, சின்ன மீனும் இருந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் நாங்கள் அதை அப்படியே உட்காந்து பார்த்துட்ருந்தோம். நல்லா அழகாக இருக்குது. இந்த குட்டி குட்டி மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக அழகாக வருது. அதுக்கப்புறம் இந்த சீ ஹார்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கடல் குதிரை, அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அது நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பின்னாடி ஒரு தெரியுது பாருங்கள், 2 அது கூட ஏதோ ஒரு மீனா என்னன்னு தெரியல. அது மூமெண்ட் ஆகுச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய நம்ம ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை நம்ம வெளியிலேயே வந்து வாங்கிட்டு போகிறது தான் ரொம்பவே நல்லது. அங்கே போய் வாங்கினீங்கன்னா ஆஃபர்னு போட்டிருக்காங்க. 1000 கிராம்ஸ் தான். ஆனால் ஆஃபரில் 250 கிராம்ஸ்க்கு 300 கிராம்ஸ்க்கு தரேன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒர்த்து இல்லை. நாங்கள் வந்து வெளியிலே வந்து எங்களுக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டு இருந்தால் போதும். 10 கிராம்ஸ்க்கு மொத்தமாக வந்து 20 கிராம்ஸ் தான் ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணோம்.
அங்கே போய் வந்து ஷர்ட் வாங்குறது அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இல்ல. மற்றபடி என்ஜாய் பண்ணோம். நிறைய வந்து பெரிய ரைடில் போகிறவங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான இடம். எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால கொஞ்சம் நான் லிமிட்டடாக ஒரே ஒரு 2 ரைடு மட்டும் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.